Hi friends, welcome to GTS Nursery. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 varieties of rose plants காம்போல தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டியுமே ஓன் ரூட்டட் பிளான்ட்ஸ் தான். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதனால் நான் சொல்கிறேன் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஓன் ரூட்டட் பிளான்ட் அப்படிங்கிறதுனால இந்த பிரான்ச்சஸ் ஏதாவது சின்ன பிரான்ச்சஸ் உடஞ்சாலுமே கூட அந்த வேர்லேருந்து துளிர்கள் வர ஆரம்பிச்சிடும். வேர்கள்லேருந்தே வந்து உங்களுக்கு மறுபடியும் செடிகள் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7 இலை வர பிரச்சனை இந்த ரூட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இந்த பிளான்ட்ஸில் இருக்காது. 7 இலை வராது இந்த பிளான்ட்டில். உங்களுக்கு நிறைய பூத்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் வெரைட்டி எல்லாமே இப்போ வந்திருக்கு. 15 கலர்ஸ் 15 வெரைட்டிஸ் வந்திருக்கு. எல்லாமே ரொம்ப ரேர் வெரைட்டிஸ் அண்டு நிறைய கொத்தாக பூக்கிற வெரைட்டிஸ் தான் எல்லாமே. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் 2 பிளான்ட் அந்த மாதிரி நீங்கள் நட்டு வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து பிளேஸே இல்லை அப்படிங்கிறவங்க வந்து ஒரு பாட்டில் ஒரு 14 inch பாட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 பிளான்ட் இல்லை 3 பிளான்ட் வரைக்கும், அதாவது ஒரு பாட்டில் 3 கலர்ஸ் நீங்கள் வந்து பிளான்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் தெரியும். ஸோ அதே சமயம் உங்களுக்கு பிளேஸும் வந்து சேவ் ஆகும். இப்போ என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் இண்டிவிஜுவலாக தனித்தனியாக ஒவ்வொரு பிளான்ட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பிளான்ட்ஸ் என்ன சைஸில் இருக்குது, என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த 15 கலர்ஸும் நீங்கள் வந்து 1 by 1 பார்த்துக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ண நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ அதன் மூலிமா வந்து உங்களுக்கு நான் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் இப்போ கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா. ஸோ எனக்கு இந்த பிளான்ட்டுக்கு ஜஸ்ட் 5 rupees மட்டும்தான் வரும். ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ், எல்லாமே ரொம்ப மெச்சூர்டான பிளான்ட்ஸு தேடி கொண்டு வந்திருக்கேன். சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் நம்ம பார்த்துட்ருக்குது ஸ்டார் எல்லோ ரோஸ். ஸோ இந்த சின்ன பிளான்ட்லேயுமே கூட மொட்டுக்களோடு இருக்குங்க, அதுதான் பெரிய அதிசயம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொட்டுக்களோட எல்லோ. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட்டு மூக்குத்தி ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது மூக்குத்தி கம்மல் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கிரிக்கிரி ரோஸ் அப்படின்லாம் சொல்லுவோம். ஸோ இந்த சின்ன செடியிலேயே எவ்வளோ மொட்டுக்கள், துளிர்கள், பிளான்ட்ஸோட க்ரோத்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து போனிகா ரோஸ். இது பார்த்திங்கன்னா ஒரு செமி க்ரீஃபர். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ரீஃபராகவும் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அண்டு புஷ் டைப்பாக வளரக்கூடிய ஒரு வெரைட்டி. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேபி பிங்க் கலரில் இருக்குது. ஒவ்வொரு பிளான்ட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 3 branchஸோடு இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து காஷ்மீரி ரோஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். அண்டு நடவைக்கு நடுற ஒரு வெரைட்டி. நிறைய ஃப்ளவர்ஸ் வச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் இந்த காஷ்மீரி ரோஸ். அடுத்தது நம்ம பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்னோ ஒயிட் ரோஸ். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூக்கள் எப்படி கொடுக்கும்னு தெரியும். நம்ம வீடியோஸ் ரெகுலராக பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த எவ்வளோ ஃப்ளவர்ஸ் கொடுக்கும், இது எப்படி கொத்தாக பூக்கும் அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ எல்லா செடியுமே பாருங்கள் எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி வீடியோலேயே தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது நம்ம பார்த்துட்ருக்கிறது பிரின்ச் ரோஸ். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொத்தாக ஃப்ளோரிபண்டா டைப்பில் பூக்கிற ஒரு வெரைட்டி. துளிர்களோட நிறைய பிரான்ச்சஸோட நல்லா புஷ்ஷியாக அவைலபிளாக இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபேண்டா ஆரஞ்சு கலர் கிரிக்கிரி ரோஸ். நல்ல டார்க் ஃபேண்டா ஆரஞ்சு கிரிக்கிரி ரோஸ். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய மொட்டுக்களோட துளிர்களோட ஒவ்வொரு பிளான்ட்டும் தேடி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ எது நிறைய பிரான்ச்சஸ் இருக்கோ, எது நல்ல ஹெல்த்தியாக இருக்கோ அந்த பிளான்ட்ஸை தேடி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மிட் நைட் ப்ளூ. இந்த பிளான்ட்ஸ்க்காகவே நான் இந்த காம்போ வாங்கினேன் அப்படின்னு சொல்லிலாம் நிறைய பேர் முன்ன டைம் சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ இந்த காம்போவில் இந்த பிளான்ட்ஸும் வந்திருக்கு. அடுத்ததாக நம்ம பார்த்துட்ருக்கிறது ரெட்டு டைகர் ரோஸ். இந்த சின்ன செடியில் ஒரு மீடியம் சைஸில் ஃப்ளவர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ரீபாட் பண்ணி இதுக்கு மண் வந்து அதிகமாக வந்து கொடுத்து ரீபாட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 12 inch பாட்டில் இல்லை 14 inch பாட்டில் 2 கலர் 3 கலர் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ரீபாட் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இதோட ஃப்ளவர்ஸ் இன்னும் பெருசாக பூக்க ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்துட்ருக்கிறது கோல்டு வித் ஆரஞ்சு கலர். ஸோ இதோட ஃப்ளவர் வந்து ப்ளூம் ஆனது எதுவும் இல்லை. இதோட ஃப்ளவர் பார்த்திங்கன்னா இந்த கலரில் இருக்கும். ஸோ கோல்டு வித் ஆரஞ்சு கலரில் செம்ம சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு அட்ராக்டிவான வெரைட்டி.
அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேர்ல் ஆரஞ்சு கலர் கிரிக்கிரி ரோஸ். ஸோ இது நார்மலாக நம்ம எப்பவும் கொடுப்போம் இல்லைங்களா, ஸோ அந்த பேர்ல் ஆரஞ்சு. இது பார்த்திங்கன்னா ஃபேண்டா ஆரஞ்சு, ரெண்டுத்துக்கும் கண்டிப்பாக நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இது பேர்ல் ஆரஞ்சு கலர். எவ்வளோ சூப்பராக புஷ்ஷியாக ஒவ்வொரு பிளான்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கிரிக்கிரி எல்லோ ரோஸ், எல்லோ கிரிக்கிரி ரோஸ். இது என்னடா எல்லோ கலர் கிரிக்கிரின்னு சொன்னீங்க, ஒயிட் கலராக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே செடியில் எல்லோ கலராக இருக்கும். ஸோ ஃபுல்லாக ப்ளூம் ஆனதுக்கப்புறம் ஒயிட் ஷேடுக்கு வந்துடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பிங்க் பட்டன் ரோஸ். ஸோ எப்போவுமே கொத்து கொத்தாக பூத்துட்ருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்தாவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த சின்ன செடியிலையுமே கூட உங்களுக்கு கொத்து கொத்தாக பூக்களோடு தான் இருக்குது. அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மாலை கட்டுறதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுற புட் ரோஸ். இது சாமிக்கெலாம் நீங்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டையே வந்து கலர்ஃபுல்லாக மாற்றிடும் இந்த 15 காம்போ ஆஃபரில் இருக்கிற செடிகளை நீங்கள் வாங்கி வச்சிங்க அப்படின்னா. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபைனலாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பன்னீர் ரோஸ். ஸோ நிறைய பிளான்ட்ஸ் இதில் வந்து ஃப்ராக்ரன்ஸ் இருக்கக்கூடிய வெரைட்டிஸும் வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு சாமிக்கெல்லாம் வைக்கிறதுக்கு சூப்பராக கலர் கலராக வச்சு நம்ம கட்டி வைக்கலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது ஒவ்வொரு காம்போவும். ஒவ்வொரு பிளான்ட்ஸும் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ இதில் ஒரே ஒரு பிளான்ட் மட்டும் பட்டிங், சாரி இது நான் கவனிக்கல, ஒரே ஒரு பிளான்ட் மட்டும் பட்டிங்காக இருக்குது. அதுவும் பிளான்ட் ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஹோன் ரூட்டட் பிளான்ட். ஓகேங்களா. ஸோ இந்த 15 கலர்ஸும் ஜஸ்ட்டு 450 மட்டும்தான், 30 ருபீஸ் மட்டும்தான் ஒரு பிளான்ட்டோட ப்ரைஸு. இதுக்கு முன்னாடி 10 பிளான்ட்டு காம்போ கொடுக்கும்போது 35 ருபீஸ்க்கு கொடுத்துட்ருந்தோம். இப்போ 5 ருபீஸ் லெஸ் பண்ணி உங்களுக்கு 30 ருபீஸ்க்கு தான் கொடுத்துட்ருக்கேன். ஜஸ்ட்டு என்கிட்ட வந்து 20 செட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரிப்ளை பண்ணுறதுக்கு லேட் ஆகுது அப்படின்னா நான் வந்து வாட்ஸ்அப்பில் 1 by 1 தான் வந்து உங்களுக்கு மெசேஜுக்கு ரிப்ளை கொடுக்க முடியும். ஸோ கீழே இருந்து தான் நீங்கள் யார் ஃபஸ்ட்டு மெசேஜ் பண்ணியிருக்கீங்களோ அவங்களில் இருந்து தான் நான் வந்து மெசேஜுக்கு ரிப்ளை கொடுத்துட்டு வர முடியும். ஸோ ஏன்னா ஃபேமிலி பார்க்கணும், அண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நர்சரிலையும் பார்க்கணும், நெக்ஸ்ட்டு வீடியோ எடுக்கணும், எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எப்போவுமே வந்து ஆன்லைன்லேயே இருக்க மாட்டோம். எப்போவுமே எனி டைம் நான் பண்ணோடனே எனக்கு ரிப்ளை வரணும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறீங்க. கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள், ஒரு 2-3 ஹார்ஸ் ஆகுது வெயிட் பண்ணுங்கள். நாங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்குமோ அப்போ தான் கொஞ்சம் எங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆகிட்டு தான் ரிப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த காம்போ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு பண்ண வேண்டியது உங்களோட அட்ரஸை சென்ட் பண்ணிவிட்டு எந்த கொரியரில் வேணும், ப்ரொஃபஷ்னலாக, மேட்டூர் பார்சலாக, இல்லை எஸ்டி கொரியரா, இதில் எந்த கொரியர் வேணுமோ அந்த கொரியர் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரோஸ் காம்போ அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா நான் மெசேஜ் பார்த்த உடனே ஓ இந்த டிஸ்ட்ரிக்டா நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த கொரியரில் உங்களுக்கு தேவைப்படுதா அப்படின்னா கொரியர் சார்ஜ் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நான் சேர்த்து சொல்லிவிடுவேன். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, ரோஸ் காம்போ வேணும் அப்படின்னு மட்டும் சொல்லிடுறீங்க. மறுபடியும் நான் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் அட்ரஸ் அனுப்புங்க அப்படின்னு கேட்குவேன். ஸோ நீங்கள் வந்து அட்ரஸை மட்டும் அனுப்புவீங்க. நெக்ஸ்ட்டு மறுபடியும் அந்த மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்குள்ளே ஒரு 10 பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. மறுபடியும் உங்கள் மெசேஜ் மேலே போயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் எந்த கொரியரில் வேணும் அப்படின்னு கேட்பேன். அதெல்லாம் கேட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்குள்ளே பிளான்ஸு சோல்ட் ஆகிடுது. ஸோ அதனால் நீங்கள் பண்ண வேண்டியது அட்ரஸ் அனுப்பிட்டு உங்களோட கொரியர் எந்த கொரியரில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் ரோஸ் காம்போ வேணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் உடனே உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத டேலி பண்ணி சொல்லிடுவேன். உடனே நீங்கள் ஜிபே பண்ணிக்கலாம். ஜிபே, ஃபோன்பே ரெண்டுமே அவைலபிள். ஜிபே நம்பர் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் என்னவோ நான் என்ன வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கணும் சேம் அதே தான் ஜிபே நம்பர். ஓகேங்களா. ஸோ நந்தினி பிரியா சரவணன் அப்படின்னு வரும், இல்லைனா நந்து ஜிடிஎஸ் அப்படின்னு வரும். ஃபோன்பேயில் நந்தினி பிரியா சரவணன் வரும், ஜிபேயில் நந்து ஜிடிஎஸ்னு வரும். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டுன்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ கால் பண்ணிங்க, கண்டிப்பாக எடுக்க மாட்டேன். நிறைய கால்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ கால் அட்டன் பண்ணுற நேரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண முடியும், ஒரு 10 மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண முடியும் உங்கள்கிட்ட கால் பேசிகிட்டு இருக்கிற நேரம். ஸோ ஃப்ரீயாக இருக்கும் போது கண்டிப்பாக கால் அட்டன் பண்ணுவோம், ஒர்க்கில் இருக்கும் போது அட்டன் பண்ண முடியாது. அதே மாதிரி பார்சல்ஸ் போட்டுட்ருக்கும் போது வந்து மெசேஜுக்கு லேட்டாக தான் ரிப்ளை வரும். அண்டு இன்றைக்கி நான் லோடுக்கு போயிட்டேன், அதனால் வந்து காலையிலேருந்து வந்து உங்களுக்கு ரிப்ளை வந்திருக்காது. ஸோ இனிமேல் வந்து உங்களுக்கு ஈவினிங்க்கு மேலே ரிப்ளை பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, பிளான்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி குயிக்காக புக் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.